புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரையறியாமல் கண் அலைந்தாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்ட நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்ட நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது. புயல் அடித்தாலும் மழை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரையறியாமல் கண் அலைந்தாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டா நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டா நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது. புயல் அடித்தாலும் மழை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரையறியாமல் கண் அலைந்தாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டா நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 25 முதல் சில வசனங்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவ ஆலயத்தில் வந்திருந்தான். ஆம் பிரியமானவர்களே, சிமியோன் என்னும் ஒரு தேவ மனுஷன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தார். பரிசுத்த ஆவியினாலே அவர் நடத்தப்பட்டார். தேவனுடைய ஆவியினாலே அவர் ஏவப்பட்டு தேவாலயத்திற்கு வந்தார் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியை பற்ற ஒரு தேவ மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத சத்தியத்தில் நாம் வாசிக்கின்றோம். அவர்கள் தேவ நீதி உள்ளவர்களாய், அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களாய், அவர்கள் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆம், அது மாத்திரமல்ல, அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே, ஆவியின் ஏவுதலினாலே அவர்கள் நடத்தப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியை பற்ற தேவ பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினாலே ஆராதனை செய்கிறதை பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியினாலே பாடல்களை பாடுகிறதை பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியினாலே கர்த்தருடைய சத்தியத்தை எடுத்து சொல்கிறதை பார்க்கின்றோம். ஆனால் பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே அவர்கள் நடத்தப்படுகிறார்களா என்று சொல்லி நாம் கர்த்தர் இந்த நாட்களில் நம்மோடு கூட இடைபடுகின்றார். பிரியமானவர்களே, நாம் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுவது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே நடக்க வேண்டும் என்று சொல்லி, நாம் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே ஏவப்படுகிறார்களோ, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய சுய பலத்தினாலோ, சுய சித்தத்தினாலோ, சுய யோசனையினாலோ, மாம்சத்தின் எண்ணங்களினாலோ, சிந்தனைகளினாலோ நாம் நடத்தப்படாதபடிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலுக்கு நம்மை நாமே அர்ப்பணித்து அவர் சொல்கிறதை நாம் அமைதியாக நம்முடைய காதில் அதை கேட்டு அதன்படி செய்ய
பழக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதித்து உன்மேல் என் கண்களை வைத்து